பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை டி நகரில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எங்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை, ஆனால் எங்களை ஏற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இரண்டு கட்சிகள் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது இட் இஸ் an open secret. ஆனாலும் நாங்கள் எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல் நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த 5 ஆண்டு காலம் நாங்கள் இனி வருங்காலத்தில் நாங்கள் பணியாற்றுவோம். இதே வேகம் இருக்கும், எங்களுக்கு இதோட அதிகமாக வேகம் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த 15 மாசத்துல எவ்வளவு வேகம் இருந்ததோ அதை விட அதிக வேகத்தில் இனி நாங்கள் பயணம் செய்ய இருக்கின்றோம். வித்தியாசமான அரசியல் முன்னோடிகளாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் மதுவை நாங்கள் விளக்குவோம், மது விளக்கை கொண்டு வருவோம் என்ற முடிவெடுத்தது எங்களால் தான். ஆக தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் மக்கள் பிரச்சனையில். அது மட்டுமல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அதில் சொன்ன செய்திகள் எல்லாம் மற்ற கட்சிகள் பின்பற்றினார்கள். இப்போ லோக் ஆயுக்தா எடுத்துக்கங்களேன், நாங்கள் தான் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று சொன்னோம். பிறகு திமுக சொன்னார்கள், இறுதியில் அதிமுகவும் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா கொண்டு வரவில்லை, ஆனால் இறுதியிலே அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆக இதற்கு காரணம் நாங்கள் தான். நாங்கள் இலவசங்களை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னோம். அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் நாங்களும் இலவசங்களை கொடுக்க மாட்டோம் என்று நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வழிகாட்டியாக இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அது எங்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து இதுபோன்ற திட்டங்கள் நாங்கள் முன்வைப்போம், மக்கள் மத்தியிலே வைப்போம். இந்த தேர்தல் பணம் வென்றிருக்கிறது, பணத்தால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் துவண்டு விட மாட்டோம். அதிக உத்வேகத்துடன் நாங்கள் வரும் காலத்தை நாங்கள் அணுகுவோம். தொடர்ந்து நாங்கள் போராட்டங்கள் செய்வோம், மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்துவோம். நல்ல ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். இந்த அரசியல் களத்திலே திராவிட கட்சிகள் அரசியலை வியாபாரமாக செய்கின்றார்கள். நாங்கள் அரசியலை சேவையாக நாங்கள் செய்கின்றோம். அதனால்தான் இந்த தேர்தல் வியாபாரத்தில் நாங்கள் தோற்றுவிட்டோம். ஆனால் மக்கள் மனதிலே நல்ல ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கொண்டு சென்ற அந்த சிந்தனைகள், யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கின்றோம். உறுதியாக வரும் தேர்தலில்
உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கேற்ப எங்களுடைய பயணம் நிச்சயமாக நாங்கள் அங்கே போவோம். எங்களுடைய பயணம் இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட இருக்கிறது. கூடி ரிவ்யூ செய்து அடுத்த கட்டம் என்ன என்று நாங்கள் முடிவெடுப்போம். சொன்னது போன்ற இன்னும் அதிக வேகமாக நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். கேள்வியில் என்ன இருக்குங்களா? தர்மபுரியோட பாராளுமன்ற உறுப்பினர் 2 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பணியாற்றும் அதே தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரத்தில் உங்களுடைய தோல்விக்கு காரணமான நிகழ்வு பணம் தான். தர்மபுரியில் நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கும் போது மற்ற இடங்கள் எல்லாம் பணம் கொடுக்கப்பட்ட என்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் வச்சீங்க. தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த ஒரு செல்வாக்கை வைத்து நீங்க வெற்றி பெற்றீங்க. அந்த செல்வாக்கு இப்ப எப்படி போனது? மக்கள் மத்தியில் உங்கள் மீது இருந்த நம்பிக்கை? அதாவது என்னுடைய தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் பெற்ற மொத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கோம். என் எம்பி தொகுதியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கோம். நாங்கள் தோத்தது பணம் தான். திமுக என் தொகுதியில் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின நாள் கொடுத்தாங்க, தேர்தல் நாள் அன்னைக்கும் கொடுத்தாங்க. பல புகார்கள் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தேர்தல் நாள் முந்தின ஒரு செக் போஸ்டும் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண, எஸ்பிக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்தது இங்க தேர்தல் ஆணையத்திடம் சொன்னேன், கம்ப்ளைண்ட் பண்ண. அப்படியான்னு கேட்கிறாங்க. அதாவது பணம் தண்ணீரா செலவு பண்ணாங்க. அதுல அதால பணத்தால தான் நாங்க தோத்தோம். இருந்த காலத்துல ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சதா? அதை செஞ்சும் கூட மக்கள் அதை ஏற்றுக்காம பணத்தை ஏற்றுக்க உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. என் தொகுதியில் பாத்தீங்கன்னா நான் ரயில்வே திட்டம் கொண்டு வந்தேன். இப்போ இந்த ரயில்வே பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா 2 மாநிலத்திலையும் ஒரு புதிய ரயில் திட்டம் கொண்டு வரல, எந்த அறிவிக்கல. ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் அறிவிச்சாங்க என் தொகுதியில், மொரப்பூர் தருமபுரி ரயில்வே லிங்க். இதுக்காக நான் 11 முறை நான் அமைச்சரும் அதிகாரியும் நான் சந்திச்சேன். 11 டைம்ஸ் தொடர்ந்து வலியுறுத்தின கொண்டு வந்தேன். இது இல்லாம பல நீர் பாசன திட்டங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கு. ஒரு 10 திட்டம் இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடியுது போராட்டம். உமா பாரதி அந்த அம்மாவை சந்திச்சு சொன்னேன், நான் இது மாதிரி வேணும் இருக்குன்னு, நிச்சயமா அங்க ஸ்கீம் அனுப்புங்க நான் கொடுக்குறேன் சொன்னாங்க. ஆனா அங்க இருந்து கலெக்டர் அனுப்பல, இங்க இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பல. பல கோரிக்கைகள். அப்ப சிப்காட் பெண்ணாறுல சிப்காட் வேணும்னு பல போராட்டங்கள் நாங்க பண்ணோம், கோரிக்கைகள் வச்சோம், ஒண்ணுமே நடக்கல. அங்க இருக்கிற அங்க நிர்வாகமும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, தருமபுரி நிர்வாகம். இப்போ நான் தான் தருமபுரியோட விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியோட சேர்மன். எவ்ரி 3 months மீட்டிங் நடக்கணும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 மீட்டிங் நடத்திருக்கேன். ஒரு மீட்டிங்ல கலெக்டர் வரல. நான் சேர்மன், கலெக்டர் தான் செக்ரட்டரி. இதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. அதனால அதை மீறி பாத்தீங்கன்னா அதிக அளவில் பணம் கொடுத்துருக்காங்க. 1000 கொடுத்துருக்காங்க. திமுக 1000, அண்ணா திமுக 1000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே போட்டி போட்டு பணம் கொடுத்து முன்னாடியே கொடுத்தாங்க. அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணோம். தேர்தலுக்கு முந்தின நாள் ராத்திரி, அன்னைக்கு ராத்திரி கொடுத்தாங்க. தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாங்க. எத்தனையோ புகார்கள் கொடுத்தோம், ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதாவது திட்டம் போட்டு என்ன தோக்கடிக்கணும்னு 2 கட்சியும் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களா? நடந்ததுக்குறா நான் பணம் கொடுக்காம நான் வெற்றி பெற்றிருக்கேன். நான் எல்லாம் அந்த மக்கள் எப்படிங்க நீங்க இல்ல, நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, வரீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா? வாங்க, என் கூட வாங்க. ஒருத்தர் தான் பேசுங்க, ஒருத்தர் பேசுங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ பேசுங்க. இப்போ நீங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்க எங்கேயுமே பணம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா?
தமிழ்நாட்டில் எங்கேயும் பணம் கொடுக்க சொல்றீங்களா? இல்ல பணம் கொடுக்க சொல்றீங்களா? எல்லா கட்சிகளுமே இல்ல இல்ல பணம் கொடுக்கல சொல்றீங்களா? எல்லா கட்சிகளுமே இன்னொரு கட்சி பணம் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. எதுங்க? எல்லா கட்சிகளும் நாங்க பிஎம்கே வந்து ஒரு இடத்துல கூட வாக்காளருக்கு நாங்க பணம் கொடுக்கல. அது எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க வந்து ஓத் எடுத்திருக்கோம். அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களுக்கும் அங்க இருக்க தெரியும். ஆனா இன்னொன்னு வந்து எல்லா வாக்காளரும் பணம் அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு அதுவும் உங்களுக்கும் தெரியும். இது வந்து உங்க ஊடகத்துல எங்கேயாவது நீங்க எழுதிருக்கீங்களா, இல்ல நீங்க டிவியில சொல்லிருக்கீங்களா, நீங்க பேசிருக்கீங்களா, விவாதம் பண்ணிருக்கீங்களா, நீங்க உங்க கடமையை ஆற்றிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதிருக்கீங்களா? நீங்க பணம் கொடுத்திருக்காங்க எழுதிருக்கீங்களா? எங்க எழுதிருக்கீங்க? எந்த பேப்பர்ல எழுதிருக்கீங்க? கரூர்ல அது என்ன எந்த பேப்பர்ல எழுதிருக்கீங்க? இல்ல இல்ல யாராவது ஒருத்தர் பேசுங்களேன், ஒருத்தர் பேசுங்களேன். கரூர்ல ரைட், மத்த தொகுதியில் எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்க தெரியல. இப்போ நீங்க வாங்க ரோடுக்கு போலாம். அங்க முதல் ஆள் பாக்குறோம் எவ்வளவு கொடுத்தா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மேன் யூ சீயிங் தி ரோட் ask him how much you are given, he'll tell. இது வந்து ஒரு சீக்ரெட்டே கிடையாது. இல்ல இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் கொடுத்திருக்காங்க. திருவாரூர்ல கொடுத்திருக்காங்க, குளத்தூர்ல கொடுத்திருக்காங்க, ஆர்கே நகர்ல கொடுத்திருக்காங்க, எல்லாம் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஃபெயிலியருங்க, டெஃபினட்டா ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியர். இது எலெக்ஷன் கமிஷன் இஸ் a total failure. இது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் முதல்ல மாத்தணும். என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரவாக்குறிச்சியில பணம் கொடுத்தாங்க, தேர்தலில் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. என்னன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சிஸ்டம்? அப்போ என்ன செய்யணும்னா அரவாக்குறிச்சியில யார் பணம் கொடுத்தாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அப்பதான் இதுக்கு தீர்வு வரும். அதே கேண்டிடேட் நீங்க ஒரு வாரம் தள்ளி வச்சு அதே கேண்டிடேட் மறுபடியும் பணம் கொடுக்க போறாங்க. முதல் முறையா பணம் கொடுக்கறது உங்களால தடுக்க முடியல. ரெண்டாவது முறையா முடிக்கிறப்ப இருப்பா, ஏன் அவசரப்படுறேன்? முடிச்சிரு, கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. ரெண்டாவது முறையா பணம் கொடுக்கறது இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, அரவாக்குறிச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அது தடுக்க முடியாது, தடுக்க முடியல. அப்படி பிடிச்சாங்கன்னா 2 பேர் பிடிப்பாங்க, பிடிச்சி அவங்க மேல கேஸ் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன நீடு? வாட் இஸ் நீடட்? பணம் கொடுக்குறாங்களா, டிஸ்குவாலிஃபை பண்ணு. யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்குற கட்சி இருக்கா, பரவாயில்ல கொடுக்குறாங்க, கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணு. தட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். இதுதான் நாங்க தேர்தல் ஆணையத்தை சொன்னோம். முந்தின நாள் போய் சொன்ன தேர்தல் ஆணையத்திட்டையும் நாங்க டெல்லியிலையும் போய் சொன்னோம். 234 கான்ஸ்டிடுவன்சில பணம் கொடுத்திருக்காங்க. டிஎம்கே அண்ணா 2 பேரும் கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மிகப்பெரிய லஞ்சம் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்டையர் எல்லா வாக்காளரும் பணம் கொடுத்துருக்காங்க. இதுல திமுக அண்ணா திமுக வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, இல்ல தேர்தலில் தள்ளி வைங்க. பட் ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல, அதாவது we are given him ample proof. ஏன் கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ample proof. 4 பேர் கைது பண்ணிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் 24 பேர் கைது பண்ணிருக்காங்க. இதோட வேற என்ன ப்ரூஃப் பண்ணு தெரியல எனக்கு. பட் என்ன நடவடிக்கை எடுக்கல. நான் வந்து ஜெயிச்சது அந்த பணத்தை மீறி, நான் பணத்தை மீறி கேள்வி இல்ல 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 கேள்வி கேட்கறது ஒரு தெரியாதுங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறீங்களா? இதுக்கு இல்ல 2 வருஷம் இல்ல கேள்வி கேட்கறது எந்த டிவில, என்ன எந்த மீடியால இருக்கு? நியூஸ் 18 தமிழ்நாடு. இல்ல இல்ல ஒரு கேள்வி கேட்கறது ஒரு தன்மையா கேட்கணும். என்ன இப்படி எம்பி ராஜினாமா பண்ணு சொல்றீங்களா? இல்ல எதுக்கு எம்பி ராஜினாமா பண்ண சொல்றீங்க? எதுக்கு எம்பி ராஜினாமா பண்ண சொல்றீங்க? அதுக்கும் எம்பிக்கு ராஜினாமா பண்ணது என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன கேள்வி கேட்குறீங்க? அதாவது நீதிமன்றம் வந்து இப்ப நாங்க இப்ப வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இப்ப தேவைப்படும். பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் வந்து ரிஃபார்ம் பண்ணணும். இது சம்பந்தமா நான் நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் எடுத்து வைக்க போறேன். I'm going to proceed on this. இதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பைன்லெஸ் எலெக்ஷன் கமிஷன், டூத்லெஸ், ஹார்ட்லெஸ், என்னன்னு சொல்லிட்டு போலாம். ஒரு செயல்படாத எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும்
அவங்க வந்து நாங்க பார்க்கலாங்க, லெட் அஸ் see, we will see. ஒண்ணு நடக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல. அம்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம். லக்கானி இஸ் a nice person but very ineffective person. இதுக்கு முன்னாடி நரேஷ் குப்தாலா இருந்தார், ஏதோ நடவடிக்கை எடுத்தாரு, ஏதோ போய் சொன்னோம், போன் பண்ணி நடந்தது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கல. கேட்டா எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்க டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அப்ப எலெக்ஷன் கமிஷனே அவசியமே இல்லையே இங்க. முடிச்சிடும் இல்லன்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே பேசிடுங்க, நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு போங்க. முடிச்சுட்டு கேட்கல, நான் இங்கதான் இருக்க போறேன், எவ்வளவு கேளுன்னா கேளுங்க, மத்தவங்க மாதிரி இல்ல, நான் இங்கதான் உட்காந்துட்டு இருப்பேன், நீ மாட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றது நான் தயாரா இருக்கிறேன். மத்தவங்க வந்து பிரஸ் மீட்டே வைக்க போறது இல்ல, நான் உங்க பிரஸ் மீட்லாம் பிரஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறீங்கல்ல, பதில் சொல்லி தான் இருக்கேன். எவ்வளவு பேர் இருக்காங்க, 2 கமெண்ட் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. நான் அப்படிலாம் இல்ல உட்காந்து அவ்வளவு சொல்றேன். அதனால இன்னைக்கு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அவசியமா தேவைப்படும். ஒன்னு, பணம் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஒன்று, பரவலா கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இல்ல டீரெகனைஸ் பண்ணணும். அந்த கேண்டிடேட் வந்து அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அடுத்தது வந்து தமிழ்நாட்டோட எலெக்ஷன் கமிஷனர் வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கக்கூடாது, தமிழ்நாடு பர்சனா இருக்கக்கூடாது. பேசிக்கா தட்ஸ் a basic thing. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லக்கானி வந்து தமிழ்நாடு காடர், இவர் வந்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி மேல நடவடிக்கை எடுப்பாரா, இல்ல தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி மேல நடவடிக்கை எடுப்பாரா? முடியாது. ஏன்னா அவருடைய சிஆர் இவங்க தான் எழுதுவாங்க. அப்போ அடிப்படையிலே பிரச்சனை இருக்குல்ல. So if he is from other state cadre, he will be bold enough to take a decision. இப்ப பயப்படுவாரு, ஏன் நம்ம நாளைக்கு இந்த காடெல்லாம் இருக்க போறோம், 5 வருஷம் இருக்க போறோம், அதுக்கப்புறம் நான் திருப்பி எங்க தான் சேர போறோம். அவருக்கு வந்து அந்த தைரியம் இல்ல, நடவடிக்கை எடுக்கிறது தைரியம் கிடையாது. பிளஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரம் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷனா இருக்கு. ஜைதி என்ன சொல்லணும்னா, he has to tell the government of India, எனக்கு இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ் கொடுத்தா நான் அடுத்த எலெக்ஷன் நடத்துறேன், இல்ல நான் நடத்த முடியாது. அந்த போல்ட் இனஃப் ஷுட் போல்டா போய் சொல்லணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லணும், தீஸ் ஆர் திங்ஸ் which I want reforms. இல்லனா எலெக்ஷன் ஃபார்சிக்கல். இது வந்து we are going to initiate. நான் இனிஷியேட் பண்ண போறேன், as an MP இனிஷியேட் பண்ண போறேன். பார்லிமெண்ட்லயும் என்னால என்னென்ன முடியுமோ I am going to try to reform the process. ஒன்னு.